நஞ்சு போயிரும் குடும்பம். எதுக்கு? ஏமாத்துறது. ஒருத்தனை ஏமாத்தி பழிக்கிறான்ல, அதை கொடுறா இதை கொடுறான்னு ஏமாத்தி நஞ்சம் வாங்குறான் பாரு, அந்த குடும்பம் நின்றுக்கிறாரு. இருக்கு நஞ்சு போயிடும். அது எம்ட்டு அவன் பணம் நஞ்சம் கட்டுறான்னா அவன் எம்ட்டு கடை வாங்கி கட்டுறான். அவன் அவத்தில் என்ன வேகும்? அப்படி 3 தலைமுறைக்கெல்லாம் அவனை வச்சிருக்க மாட்டான் அந்த சொத்து. ஒரே தலைமுறையில் கண் மறைஞ்சிடும். ஒருத்தனை அடிக்கக்கூடாது, திரும்ப கூடாது, ஒழுங்காக இருக்கணும். அப்போத்தான் அந்த பண்ணை 7 தலைமுறைக்கு நிலைக்கும். இன்னும் நிலைக்காது. இல்லை இப்போ ஏமாத்தான் நல்லா பிழைக்கணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பிழைக்க முடியாது. இப்போ பார்த்தா நல்லா தான் இருக்கும். விளக்கு நறுவல் மேலே வச்சாருந்தான் விளக்கு எரியுது, புல்லு மேலே சாணி மேலே வச்சாருந்தான் விளக்கு எரியுது. தெரிய மாட்டேங்குது. நெய் விளக்கு கொடுத்தா நெய் விளக்குன்னு கோயிலில் கொண்டாந்து வைக்கிறான். அந்த நெய் விளக்கு வாங்கி வச்சா அது என்ன நெய்ன்னு கண்டா அது நெய் கிடையாது. அஞ்செண்ணெய் கூட்டுறதுங்கிறது கூட அது என்ன எண்ணெயா தெரியாது. நம்ம வீட்டில் எண்ணெய் ஆட்டினாலும் கொட்டமுட்டோ நல்லெண்ணையோ கல்லெண்ணையோ ஆட்டினா நாம் கொண்டு சாமி விளக்கு வைக்கிறது தான் நல்லது. இந்த விளக்கு அஞ்செண்ணெய் கொட்டி வாங்கி வைக்கிறது, நெய் விளக்கெல்லாம் அவங்க என்னென்னமே கொழுப்பெல்லாம் விட்டு உருகிட்டு வந்து அவன் நெய் விளக்கு வைக்கிறான். அவங்க அவருக்கு பழக்கிறது. ஏமாற்றக்கூடாதுங்கிறீங்க? ஆமாம், ஏமாற்றவே கூடாது.